இப்போது இந்த ஊர் காசுங்க எனக்கு லோக்கலாக வந்து எவ்வளோ தெரியுமா இருக்குது? வெறும் 1000 இந்த ஊர் காசு இருக்குது, வெறும் 1000. இந்த 1000 வச்சுட்டு இந்த டாஸ்க்கெல்லாம் பண்ணணும். அண்ட் அதில் வந்து 1000 வந்து ஒரு 100-150 பக்கமாக டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேயே போயிருங்க. அதை ஒன்றுமே பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஸோ அதை விட்டுட்டு பாக்கி இந்த ஊர் காசு இருக்குல்ல, அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி நாளை ஓட்டி ஆகணும். ஸோ இவ்வளோ விஷயமும் பண்ணி ஆகணும். பட்ஜெட்டாக எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வெறும் 800 இந்த ஊர் காசு. ஸோ இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டான டைம் வந்துருச்சுங்க. பிரேக்ஃபாஸ்ட்னா இது நம்ம ஊர் அதே தான், முட்டை பொரியல் அப்படின்றதே கொஞ்சம் குளவலன்னு கொடுத்துருக்காங்க. லைக் இது எப்படி இருக்குது, ஜஸ்ட்டு நார்மல். இது கொஞ்சம் பெல் பெப்பரு, தக்காளி, அப்புறமா முட்டை, கொஞ்சம் உப்பு இப்போலாம் போட்டு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து ப்ரெட்டு, ஸோ ப்ளஸ் டீ. இவ்வளோ தாங்க இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு. ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி தான் இருக்குது. பட் எனிவே காஸ்ட் எஃபெக்டிவ் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. நல்லா சூடுங்க, செம்ம சூடாக இருக்குது, டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. அதுவும் பசியில் வந்து சாப்பிடும்போது 12 மணிங்க. எல்லாம் பாருங்க, காலையிலே ஷவர்மா ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே சிக்கன் ஷவர்மா, இந்த சைடில் வந்து இந்த பீஃபோட சாசேஜ் எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா இஸ்தான்புலோட கிராண்ட் பஸாரில் இருக்கோங்க. கிராண்ட் பஸார்ன்ற அந்த பேரை வச்சே தெரிஞ்சது. கிராண்ட் பஸார் பிரம்மாண்டமாக இருக்க போகுது. Hey bro, what will be the price for this one? This is 1,350. So that is the last price that you can give? Last price? 1,300. 1,300. Yes. So சான்ஸ் இல்லைங்க. இது இவங்ககிட்டலாம் நம்ம பார்கெயின் பண்ணி பேசணும் அப்படின்னா 1300 சொல்கிறாரு அவர் கடைசியில். ரெண்டாவதுங்க, இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரும்போது நான் படித்த வரைக்கும் பர்ஸை உஷாராக வச்சுட்டு வாங்குங்க. இங்கே வந்து இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்டு, இந்த மாதிரி க்ரௌடு கூடின ஸ்பாட்லலாம் இங்கே பிக் பாக்கெட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாமா. ஸோ இங்கெல்லாம் நீங்கள் வரும்போது உங்களோட பிலாங்கிங்ஸை ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக வைங்க. ஏன்னா இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நமக்கு உங்களுக்கே தெரியும்ல, கேஷ் வந்து போயிடுச்சு, இல்லைன்னா கேஷ் போனால் பரவாயில்ல, வேறு ஏதாவது டாக்குமெண்ட்டு, மேபி உங்கள் நேஷ்னல் ஐடி கார்டு அந்த மாதிரி சம்திங் ஏதாவது நீங்கள் கொண்டு வந்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுருக்கும் போது அதுவும் சேர்ந்து போயிடுச்சுன்னா திருப்பி இங்கேருந்து நம்ம ரிட்டன் நமக்கு ஊருக்கு போகிறதே கஷ்டமாக போயிடும். இப்போ வந்து பக்கத்தில் வேற ஒரு கடைக்கு வந்துட்டாங்க இந்த செஸ் போர்டை பார்த்துட்டு. ஸோ அந்த கடையோட ஓனரோட இவர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கார். நம்ம கேட்டால் எக்ஸ்பிளைன் பண்ணி தராரு நம்ம என்னன்ட்டு. இது என்னென்னா அந்த காலத்தோட க்ரீக் படையாமா. ஸோ இது ரெண்டுமே சேம் தான், கலர் மட்டும் மாற்றிருக்காங்க. பட் இதில் ஹைலைட் என்னென்னா இது வந்து ஒட்டோமனோட அவரோட படை. அப்புறமா இது வந்து சம் இங்கிலீஷ் ஆர்மி அந்த மாதிரி சம்திங். ஸோ இது அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க ஒரு மேட்ச் மாதிரி. ஆக்சுவலாக என்னன்னாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நான் சொல்லணுன்னா, நம்ம வந்து லைக் வெறும் சூப்பர் கிங்ஸு, இல்லாட்டினா வெறும் வந்து சன்ரைசர்ஸு, இல்லாட்டினா வந்து கேபிட்டல்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஐபிஎல் பார்க்க மாட்டோம். நமக்குள்ளே வந்து ஒரு ஸ்பிரிட் எப்படி வருது, சென்னை சூப்பர் கிங்ஸு, ஹைதராபாத் சன்ரைசர்ஸு அப்படிலாம் சொல்லும்போது ஏதோ நம்ம ஊருக்காக நம்ம விளையாடுற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதே ஒரு ஃபீல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த செஸ் போர்டில் எடுத்து வந்திருக்காங்க. அவர்கிட்ட தான் கேட்டேன் எப்படி உங்களுக்கு அந்த ஐடியா வருதுன்ட்டு. அது அப்படி தான் பார்த்தேன் அப்படின்ட்டாரு. When you put hot water and then What is awesome? it's become open. Okay, what is this? Good for sleep, good for immune system. When you have headache, migraine, stress, still benefit your body. Or the other one. This is saffron, I believe. This is the Turkish saffron, and there is inside spice, which is mean good for detox. Oh. Viagra tea. Oh yeah. That is what. This is your top seller, I believe. Yes. Mint. Yeah. Aphrodisiac, ginseng, pomegranate, apple, mango, saffron, Red Bull, blueberry, eucalyptus. Oh, so it is all having the same price, or it is All of them the same price, 3,000 lira 1 kilo. 3,000 lira 1 kilo. Yes. நம்ம இதுக்குள்ளங்க வரும்போது ஒரு வித்தியாசமான நமக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் கிடச்சிது. சும்மா பார்க்கலாம், இது ஒரு ஆள் தெரியுதுல்ல யாருன்ட்டு, நம்ம சால்ட் பே அவரு தாங்க. ஸோ அவரோட ரெஸ்டாரண்ட் தான் நம்ம இது. உள்ளே வந்தோடனே இவரோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க மெழுகில். நான் டக்குன்னு ஒரு செகண்ட் வந்து ரியல் நான் நம்பிட்டேன். ஒரு தேன் கடை இதுதாங்க இந்த தேன் கடை. ஏன்னா இதெல்லாம் வந்து லைக் பிளாக் சீட் ஹனியாமா, 2500 இந்த ஒரு காசு. அதே மாதிரி காட்டு தேன், இது வந்து செடர் ஹனி. மேபி இதெல்லாம் என்னென்னா இது எந்தெந்த இடத்துல போயிட்டு அந்த ஒரு பூவில் இருந்து இந்த ஹனி எடுத்துகிட்டு வருதோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா செஸ்னட் ஹனியாமா. இது வந்து லாவெண்டர். நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் பார்த்ததுங்க இது ஆக்சுவலாக பிட்காயின் எக்ஸ்சேஞ்ச். ஆமாம், பிட்காயின் மட்டும் இல்லை, என்னெல்லாம் கிரிப்டோ இருக்கோ அந்த கிரிப்டோவுக்கு நம்ம கிரிப்டோ வந்து நம்ம இந்த ஒரு காசை மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு கூட ஒரு எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்காங்க.
ஸோ இங்கே பிட்காயினோட ப்ரைஸ் பாருங்கள். ஒரு பிட்காயின் வந்து $69,109 ஒரு பிட்காயினுங்க. ஸோ அதே மாதிரி டாட் காயினு, அப்புறமா வேறு எல்லாம் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச இந்த எத்தீரியம் இருக்குது. அதுக்கப்புறமா இன்னொன்று என்ன கேள்விப்பட்டேன்னா, இந்த மாதிரிப்பட்ட கண்ட்ரீஸில், அதாவது டர்க்கி, அதுக்கப்புறமா ஜார்ஜியா, அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பிட்காயினுக்கு ஏடிஎம் கூட இருக்குமாமாங்க. ஸோ உங்ககிட்ட அதுக்கு ஒரு சம்திங் ஏதாவது கார்டு இருந்துச்சுன்னா அந்த பிட்காயின் ஏடிஎம்மில் போயிட்டு நீங்கள் கார்டில் அதோட லோக்கல் கரன்சியை கூட வித்ட்ரா பண்ணிக்கலாமா. நம்ம இது வரைக்கும் நமக்கு எல்லாமே ஆஸ் பர் பிளான் தான் போயிட்டுருக்கு. ஸோ மணி வந்து லோக்கலாக 2.25. ஸோ இப்போ நமக்கு ஒரு பாக்கி என்ன, டர்க்கிஷ் ஐஸ்கிரீம். அது மட்டும் தான் பாக்கி. அதை நம்ம முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் சரியாயிரும். Thank you so much, man. Good? Yep, very good. Oh, thank you. நீங்கள் ஆக்சுவலாக வந்து மிக்ஸ் ஐஸ்கிரீம் தான் கேட்டோம். எத்தனை வெரைட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். சாக்லேட்டு, லெமன், ஸ்ட்ராபெரி, அப்புறமா பிஸ்தாஷோ, வெண்ணிலா, கேரமல், இவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க இந்த ஒரு ஐஸ்கிரீம். இந்த நார்மல் ஐஸ்கிரீமுக்கும் இந்த டர்க்கி ஐஸ்கிரீமுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னாங்க, இதோட அந்த க்ரீம் இருக்குல்லங்க, அதை வந்து இவங்க வந்து ஆட்டோட பாலில் பண்ணுறாங்களாமா, கோட் மில்கில். ஒரு பேகு, பின்னாடி ஒரு பேகு, முன்னாடி ஒரு பேகு. இதுதான் ஆக்சுவலாக எங்கள் மணி வந்து ஆஸ் பர் பிளான் நம்ம 3 o'clock மேபி 3:05, 3:10 ஆயிடுச்சு. ஸோ நமக்கு 8 மணிக்கு ஃப்ளைட்டுன்றதுனால இங்கேருந்து ஒரு 1 மணி நேரம் ஜேர்னி நான் கேள்விப்படுங்க. துபாயில் தான் வந்து வெரைட்டியாக கார் வச்சுருப்பாங்க போலீஸ்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஊரில் பாருங்க, ஃபெராரி காரு டிராஃபிக் போலீஸ்க்கு. ஸோ நான் கேட்டேன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் இருக்கான்ட்டு, எடுக்கக்கூடாது தம்பின்ட்டாங்க. சாமாங்க கெத்து. பார்த்தீங்களா, செமையாக இருக்குங்க காரு. இட்ஸ் நைஸ் ப்ரோ, இட்ஸ் வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச். இதாங்க அந்த ஹவா பஸ்ஸு. இந்த ஹவா பஸ் என்னென்னா, இங்கேருந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குங்க. 204 லீரா. நாங்கள் 204 லீரா. என்கிட்ட இருந்தது 210. அப்புறம் இன்னும் என்கிட்ட 6 லீரா இருக்குது என்கிட்ட பாக்கி. ஸோ இந்த பஸ்ஸே நான் போயிடுவேன். பெஸ்ட்டுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் சுற்றி போகிற மாதிரி வரும். கிட்டத்தட்ட 3 பஸ் ஏறி போகணும், 3 ட்ரெயின் ஏறி போகணும் அப்படின்னா ஐயோ நடக்கிற காரியம் இல்லை. எனிவே 210, 204 பேலன்ஸ் பண்ணி போயிடலாம். அதாவதுங்க, நான் வந்து இந்த பேக்கில் வந்து இந்த ட்ராலியில் வந்து பேக்கெல்லாம் வச்சதுக்கப்புறமா நான் எடுக்கணும்னு பார்த்தீங்க பாருங்கள், ஆக்சுவலாக எடுக்க முடியல. இதோ இவ்வளோ தான் வருது. இதுக்கப்புறமா ஸ்டக் ஆகுது. என்னடான்னு சொல்லிட்டு நானும் பார்க்கும்போது இங்கே ஆக்சுவலாக ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. இந்த மிஷினில் என்ன மிஷின் பண்ணியிருக்காங்க, 35 யூரோ, அதாவது ஒரு 35 லீரா, அதாவது 1 யூரோ வந்து இதில் டெபாசிட் பண்ணுவோமா. இதை வந்து நம்ம திருப்பி வந்து நம்ம டெபாசிட் நம்ம எடுத்த இடத்துல கொண்டு போய் விடல அப்படின்னா என்ன பண்ணுவோமா, நமக்கு வந்து நம்மளோட கார்டுலேருந்து அது சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேபி ஒரு ட்ராலிக்கும் கூட ஒரு யூனிக் நம்பர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேண்டாம், அப்படியே பேக்கை தூக்கி கொண்டு போயிடலாம். இது ஒரு நல்ல ஐடியாங்க ஆக்சுவலாக. ஏன்னா அவங்கவுங்க எடுத்துகிட்டு போகிற ட்ராலி அவங்கவுங்க கொண்டு போயிட்டு விடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இது ஆக்சுவலாக சூப்பர் மூவ். இது கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணலாம். மக்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இஸ்தான்புல் ஏர்போர்ட்டோட லாஞ்சில் இருக்கோங்க. லாஞ்சு இங்கே சத்தியமாக வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி நான் லாஞ்சு இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்து இல்லைங்க. இது ஆக்சுவலாக புதுசாக ஓப்பன் பண்ண ஒரு ஏர்போர்ட்டுன்றதுனால இவங்க இந்த லாஞ்சுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஞ்ச்னால் லைக் இப்போது ப்ரேயர் பண்ணுறதுக்கு அதுக்கு தனி ரூம் ஆப்வியஸ்லி இருக்குது. அப்புறமா வந்து ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு தனி ரூம் இருக்காமா. அப்புறமா வந்து ஸ்பாக்குன்னு தனி ரூம் இருக்காமா. கிட்ஸ் ப்ளே ஏரியாவுக்கு தனி ரூம் இருக்காமா. அப்புறமா ஃபுட்டு ஏரியாங்க, ஃபுட் கவுண்ட்ரு அவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு ஸ்டார் ஹோட்டல் புஃபே தூத்து போயிடும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு புஃபே கவுண்டர் வச்சுருக்காங்க. ஐ திங்க் அங்கே ஒரு 20க்கு மேலே டெசர்ட்ஸ் இருக்கும். அதோட ஹைலைட்டுங்க. நம்ம என்ன பண்ணலாம், நான் அந்த ஃபுட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ஒருத்தவங்ககிட்ட கேட்டேன், இந்த மாதிரி வந்து லான்ச்சில் வீடியோ எடுக்கலாமான்னு சொல்லிட்டு. அவங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்க எடுக்கலான்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணுறேன், நம்ம சாப்பிட்டு திருப்பி நம்ம லான்ச்சுக்குள்ளே போயிட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுக்க பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குள்ள லான்ச், சான்ஸே இல்லை. அது புது ஏர்போர்ட் லான்ச்சுன்றது நமக்கு பார்த்தாலே தெரியுது. நம்மக்கிட்ட இந்த டைனர்ஸ் இருக்கிறதுனால இந்த லான்ச்சில் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். மேபி ஒரு 3 hours வரைக்கும் நம்ம இந்த லான்ச்சை யூஸ் பண்ணிக்கலாம். இதாங்க நம்ம இப்போ லாஸ்ட்டாக எடுத்த டெசர்ட்டு. ஸோ இது என்னென்னா, இது வந்து ஒரு சர்பத். ஆமாங்க,
இது வந்து துளசி பெசில் போட்டு பண்ணியிருக்காங்க இதை. ஸோ இதை நம்ம குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக, நான் கொஞ்சம் குடிச்சு பார்த்தேன். சூப்பர். ஆக்சுவலாக துளசியோட வாசம் கும்முன்ட்டு ஏறுது. வருமா இது வந்து என்னென்னா இந்த ஊரில் லிக்குமெத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம ஊர் ஸ்டைலில் சொல்லுன்னா தேன் மிட்டாய். அது கலர் நம்ம ஊரில் சிவப்பு கலரில் இருக்கும், இது வந்து ப்ரௌன் கலரில். இன்னும் கரெக்டாக 1 மணி நேரம் ஃப்ளைட் இருக்குது, டிப்பாச்சருக்கு டைம் இருக்குங்க டிப்பாச்சருக்கு. ஸோ இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 1/2 அன் ஹவர் பக்கம் லான்ச்சில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க பாக்கி உள்ள சைட்லாம் எப்படி இருந்துச்சுட்டு. அங்கே ஒரு பூல் டேபிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் நிறைய ரெக்ரியேஷனல் ஏரியாலாம் இருக்குங்க. ஸோ புது ஏர்போர்ட்டு தான் கெத்து காமிச்சிட்டாங்க இஸ்தான்புல்லில், வேறு லெவலு. ஸோ என்னன்னாங்க இந்த 6 நாள் ட்ரிப்பு இஸ்தான்புல் அண்டு கெப்படோசியா அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ ஸ்பீடாக போயிடுச்சு. அவ்வளோ ஸ்பீடாக போயிடுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ டக்குன்னு இந்த ட்ரிப்பெல்லாம் முடியும்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் குட் மெமரிஸ்ங்க. ஆக்சுவலாக சோலோவை ட்ராவல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட் 2 தடவை ட்ராவல் பண்ணும்போது நம்ம வந்து ஃபேமிலி கூட தான் ட்ராவல் பண்ணோம். ஸோ இந்த ட்ரிப்பு நம்ம தனியாக ட்ராவல் பண்ணும்போது அதோட ஒரு அனுபவம் ஏதோ அப்படியே நாஸ்டால்கியா மாதிரி ஆகிப்போச்சு. எனிவே நல்லா இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. ஸோ ஹோப் நீங்களும் இந்த ட்ரிப்பு ஃபுல்லாக நீங்கள் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கூடிய சீக்கிரமாக என்ன பண்ணலாங்க, நம்ம இன்னொரு கண்ட்ரி நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் இணைந்திருங்கள். அன்டில் அண்ட் அன்லெஸ் உங்களிடமிருந்து அன்பு கூறி விடை பெற்றுக்கொள்வது உங்களுடைய விவேக். நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தா வந்து நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட அபிப்பிராயத்தை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு ஒப்பீனியனும் வச்சுட்டு தான் நான் வந்து அடுத்தடுத்த கண்ட்ரி நான் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசிக்க முடியும். அதே மாதிரி எனக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ஒப்பீனியன் படி தான் நான் என்னோட ஒரு வீடியோவில் நான் என்னெல்லாம் சேஞ்சுறதை நானும் யோசிக்க முடியும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. கூடிய விரைவில் நம்ம அடுத்த ஒரு கண்ட்ரியில் மீட் பண்ணுற வரைக்கும் பை பை.